ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். நம்ம ஃபோனில் வீடியோஸ் ப்ளே பண்ணுறதுக்குன்னு நார்மலாக விஎல்சி வீடியோ பிளேயர் இல்லாட்டி எம்எக்ஸ் பிளேயர் இல்லாட்டி ஃபோன்லேயே வந்திருக்க டிஃபால்ட்டான பிளேயர் அப்படின்னு நிறையவே பிளேயர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் மோஸ்ட்லி விஎல்சி பிளேயர் யூஸ் பண்ணுறவங்க தான் அதிகம். ஏன்னா நானுமே ஒரு விஎல்சி மீடியா பிளேயர் ஃபேன்னு தான் சொல்லலாம். ஏன்னா நிறையாவே ஃபீச்சர்ஸ் நம்ம கம்ப்யூட்டர்லேயும் சரி ஃபோன்லேயும் சரி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஃபோன்லையுமே ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. என்னன்னா வீடியோஸை நம்மளால பேக்ரவுண்டில் ப்ளே பண்ண முடியும். ஸோ அதை எப்படி நம்ம ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனேபிள் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வந்திருக்கீங்களா? கண்டிப்பாக உங்கள் சப்ஸ்கிரைப் எனக்கு தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தாங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன செய்யணும்னா முதல்ல விஎல்சி பிளேயர் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பாருங்க உங்களுக்கு மோர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது இங்கே செட்டிங்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணி இதில் பாருங்க உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வீடியோ அப்படின்றது கீழே பேக்ரவுண்ட் பிஐபி மோட் செலக்டட் விஎல்சி பிஹேவியர் வென் யூ ஸ்விட்ச் டு அதர் அப்ளிகேஷன் ஃப்ரம் வீடியோ பிளேபேக்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க ரெண்டாவது ஆப்ஷன் ப்ளே வீடியோஸ் இன் பேக்ரவுண்ட். ஸோ இதை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு வீடியோவை ப்ளே பண்ணிட்டு மினிமைஸ் பண்ணும்போது இல்லாட்டி மினிமைஸ் பண்ணிட்டு வேறு ஆப்புக்கு போகும்போது பாப்அப் விண்டோவில் மாதிரி இல்லாட்டி ஒரு ஸ்ப்ளிட் பண்ண ஒரு ஸ்க்ரீனில் பேக்ரவுண்டில் இந்த விஎல்சி பிளேயர் ப்ளே ஆகும். சம்டைம்ஸ் ஆடியோவாக இருந்தாலும் உங்களால் கேட்டுக்க முடியும். வீடியோ இருந்தாலுமே ஒரு சின்ன ஸ்க்ரீனில் சரி ஸ்ப்ளிட் பண்ணி சரி உங்களால் யூஸ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சர்னு தான் சொல்லலாம். ஏன்னா என்னால் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணதுக்கு பிறகு விஎல்சி பிளேயரில் ஒரு வீடியோவும் ப்ளே பண்ணிட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி சாட் பண்ணவும் முடியுதுன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சர்னு தான் சொல்லலாம். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆகுமா இருந்தால் ஒர்க் அவுட் ஆகிருச்சுன்னு சொல்லுங்கள். அப்போ தான் மற்றவங்களும் இதை ட்ரை பண்ணி அவங்களுமே இந்த ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகுச்சான்னு தெரியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.